ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு நம்மளோட சேனலில். ஆக்சுவலி டெலிவரியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு ஒரு 8 to 9 டேஸ் தான் இருக்கும் டெலிவரிக்கு. ஸோ அங்கே சென்னையில் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பேன். இங்கே அம்மா வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை. ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ரொம்ப டயர்டாகவும் இருக்கேன். ஏன்னா பாப்பாவும் வீட்டில் இருக்கா, அம்மா சிஸ்டர்லாம் ஒர்க் போயிடுவாங்க. ஸோ அவளை இங்கே நான் தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் என்னால் கண்டினியூஸாக வீடியோ போட முடியல. ஐ எம் சாரி. பேபி பார்ன் ஆனதுக்கப்புறம் நான் அப்பப்போ கண்டிப்பாக வீடியோ போடுறேன். மினி விலாகுமே ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஷூட் பண்ணணுன்னு சொல்லிட்டு கடைசியாக இன்றைக்கி தான் ஷூட் பண்ணுறதுக்கு டைம் இருந்துச்சு. அண்ட் இந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஒருவேளை ஃபர்ஸ்ட் பேபியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை 36 வீக்ஸ், அதாவது 9th மந்த் ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கணும். செகண்ட் பேபியாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் என்னன்றது. அதனால் நான் லேட்டாக தான் பேக் பண்ணேன். இது என்னோடய 39th வீக். ஸோ நான் பொறுமையாக தான் பண்ணேன். ஏன்னா என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணுன்றது எனக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அதை தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த பேக்கில் தான் நான் பேக் பண்ண போகிறேன். ஸ்பெஷலாக இதுக்குன்னு நான் பேக்கெல்லாம் தனியாலாம் வாங்கலை. ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்து வைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீடிங் குர்த்தி தான் எடுத்து வைக்க போகிறேன். நைட்டி எதுவும் நான் எடுக்கலை. பாப்பாவுக்கு ஒரு 3 நைட்டி எடுத்திருந்தேன். பாப்பா வயிற்றில் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல் போகும்போது எனக்கு அது அந்தளவுக்கு ஹாஸ்பிட்டலில் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஏன்னா டாக்டர் கூப்பிடுவாங்க, வருவாங்க, போவாங்க அப்படின்றதுனால இந்த டைம் குர்த்தியாகவே நான் எடுத்துட்டேன். ஸோ 3 குர்த்தி எடுத்திருக்கேன். இதில் 2 குர்த்தி பார்த்திங்கன்னா மீஷோவில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த குர்த்தியும் அண்ட் இதுக்கு முன்னாடி காமிச்ச அந்த ஆரஞ்சு கலர் குர்த்தியும் மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. காட்டன் மெட்டீரியல் தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இதுக்கு அடுத்து இருக்க ஃபீடிங் குர்த்தி பார்த்திங்கன்னா, என்னோடய சிஸ்டர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இங்கே லோக்கல் ஷாப்பில் வாங்கினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு குர்த்தி எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் இது எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா எனக்கு அண்ட் பாப்பாவுக்கு அண்ட் கூட வர்றவங்களுக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ நிறையா இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸுக்கு அப்புறம் நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா ப்ராஸ். இது தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரா போடணும். ஒருவேளை நீங்கள் நியூ மாம் ஆக போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டாக்டர்ஸே அட்வைஸ் பண்ணுவாங்க, ப்ரா போடாமல் எப்போயுமே இருக்காதீங்க. ஸோ ஃபீட் பண்ணும்போது கண்டிப்பாக ப்ரா போடுங்க. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி ஃபீடிங் ப்ரா இல்லைன்னா நார்மல் ப்ரா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பேண்டீஸ் அண்ட் மஸ்ட்டு தேவைப்படுற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த சானிட்டரி நாப்கின்ஸ் தான். நீங்கள் என்ன பிராண்டில் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. நான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்து இந்த பிராண்டு இது தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இத்தனை வருஷமும் நான் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை ஒரு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு டவல் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அது எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வாட்டர் பாட்டில் ரொம்ப ரொம்ப தேவை. உங்களுக்கு அங்கே தண்ணி வரும், இருந்தாலும் நம்ம போய் பிடிச்சிட்ருக்க முடியாது இல்லையா? போய் குடிக்க முடியாது அப்பப்போ. ஸோ அதனால் வாட்டர் பாட்டிலை பிடிச்சி வச்சிட்டோம்னா அப்பப்போ குடிச்சிக்கலாம். அங்கே பால் கொடுப்பாங்க 3 டைம்ஸ். ஸோ நம்ம எதாவது வேலையாக இருக்கும்போது நம்ம டம்ளரில் வாங்கிட்டோம்னா அது ஆறி போயிடும். ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எடுத்துக்கிறேன். எதாவது வேலையாக இருந்தால் கூட ஃப்ளாஸ்கில் வாங்கி வச்சுட்டு அப்புறமா குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் அங்கே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் சில்வரில் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் ஆல்ரெடி பாப்பாவுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் எனக்கு டெலிவரி ஆனதுனால என்னென்ன ப்ரொசீஜர்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா, என்னோடய அம்மாவுக்கு கூட வர்றவங்களுக்கு பெட்ஷீட். இது எனக்கு பெட்ஷீட் பில்லோ எல்லாமே அங்கேயே கொடுத்துருவாங்க. ஸோ அம்மாவுக்கு மட்டும் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ என்னோடது எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா, பேபிக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப தேவை பார்த்திங்கன்னா யூரின் ஷீட்டு. ஏன்னா அங்கே காட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நம்ம பெட்டு போடணும். ஸோ பேபி யூரினேட் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு கஷ்டம், பெட்டு மாற்ற முடியாது. ஸோ அதனால் யூரின் ஷீட் எடுத்துக்கிறேன். இது இன்னும் கட் பண்ணல. ஸோ கட் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகணும். என்னோடய ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. ஸோ அதனால் ஏதோ ஒன்று எமர்ஜென்சினா போக ஈஸியாக இருக்கும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா, பிறக்க போகிற குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி டைப்பில் ஒரு 5 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். அண்ட் நாட் வச்ச மாதிரி ஒரு 5 ட்ரெஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ ட்ரெஸ்ஸு தேவைப்படாது, இருந்தாலும் ஃபார் எமர்ஜென்சிக்கு இவ்வளோ ட்ரெஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிறேன்.
ஏன்னா அந்த டைமில் வந்து நமக்கு வந்து போக முடியுமா என்னன்றது தெரியாது இல்லையா, ஸோ அதனால். ஸோ ட்ரெஸ்ஸு வந்து பேக் பண்ணிக்கலாம். அடுத்து வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து குழந்தைக்கு வந்துட்டு மிட்டன்ஸ் அண்ட் பூட்டீஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கோங்க. ஸ்வெட்டர் வந்துட்டு தேவைப்படும். நான் வந்து இப்போதைக்கு வந்துட்டு அது பேக் பண்ணலை. ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் வேணும்னா வந்து வீட்டிலேருந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை ஹாஸ்பிட்டல் தூரமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பேபிக்கு ஒரு ஸ்வெட்டர் எடுத்துக்கோங்க. தலைக்கு போடுற கேப்பும் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹோல்டிங் டவல். பாப்பாவை தூக்கிட்டு வெயிட் செக் பண்ண போவாங்க, வேக்சின் போட போவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம பெட்டில் வச்சு தூக்க முடியாது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேபி ஹோல்டிங் டவல் பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 வந்து எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு வைப்ஸ் எடுத்துக்கோங்க பேபிக்கு. ஏன்னா வந்துட்டு பேபி வந்து யூரினேட் பண்ணுவாங்க, மோஷன் போவாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வாஷ் பண்ணக்கூடாது. ஸோ டாக்டரே வந்துட்டு வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் பேபிக்கு இந்த பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ரொம்ப நல்லாயிருக்கு, எந்த ரேஷஸும் அவளுக்கு வந்து வரல. ஸோ அதனால் இந்த பேபிக்கும் நான் இதை தான் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது லங்கோட்ஸ் தான். அதுவும் இப்போ வந்து கிளாத் லங்கோட்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வந்து பாட்டி காலத்துலேருந்து இந்த மாதிரி வந்துட்டு வீட்டிலேயே வந்து காட்டன் கிளாத் வச்சு கிழிச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ பாப்பாவுக்கும் இது மாதிரி தான் நாங்கள் கிழிச்சு யூஸ் பண்ணோம். ஸோ அதனால் இந்த பேபிக்குமே நாங்கள் வந்து கிழிச்சு வச்சுருக்கோம் கொஞ்சம் துணி எல்லாமே. ஸோ அதெல்லாமே வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி பாப்பா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு 3 days போடுற மோஷன் கிளாத் வந்து அதை துவைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே வந்துட்டு போட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இதை வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே நம்ம த்ரோ பண்ணிட்டு வந்துட வேண்டியது தான். அண்ட் இதையும் வந்து பேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு பெட்டு தான் வந்துட்டு தேவை. அங்கே வந்து காட் மட்டும் போட்டு வச்சுருப்பாங்க பேபிக்கு. ஸோ மஸ்கிட்டோ நெட்டு வச்ச மாதிரி ஒரு பெட்டு வந்து எடுத்துக்கணும். உங்களோட ஹாஸ்பிட்டலில் எப்படி இருக்குது என்னென்னு வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பெட்டு வந்து மஸ்ட்டு. அந்த ஹாஸ்பிட்டலில் கட்டில் மட்டும்தான் இருக்கும் பேபிக்கு. ஸோ அதனால் இந்த பெட்டு வந்து எடுத்துக்கணும். அண்ட் அடுத்து பார்த்திங்கன்னா பேபி ஹோல்டிங் பெட்டு. இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தேவைப்படாது. நம்ம டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரும்போது இந்த பெட்டு வந்து தேவைப்படும். நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இல்லையா அந்த ஆரஞ்சு கலர் பெட்டு, அது வந்து என்னோடய பொண்ணுக்கு யூஸ் பண்ணதே தான். எதுவுமே ஆகலை, நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அதவே நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த பேபிக்கும். அண்ட் இந்த பேபி ஹோல்டிங் பெட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நியூவாக வாங்கினேன். பாப்பாவோடது இல்லை. ஸோ அதனால் நியூவாக இது வாங்கியிருந்தேன். மீஷோலேருந்து தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் கூட பார்க்கும்போது எப்படியோ வருமோ அப்படின்ட்டு கன்ஃபியூஷனில் இருந்தேன். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் யாருக்காவது வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். 281 rupeesக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த பெட்டு வந்துட்டு சொன்ன மாதிரி டிஸ்சார்ஜ் ஆகும்போது வந்து தேவைப்படும். அண்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வந்துட்டு கேரி பண்ண வேண்டிய விஷயம். அண்ட் கடைசியாக என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நமக்கு வந்து பர்சனலாக தேவைப்படுற மொபைல் சார்ஜர் அண்ட் வந்துட்டு சீப்பு, சோப்பு, ப்ரஷ்ஷு அண்ட் லிப் பாம் அண்ட் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் க்ரீம், மாய்ஸ்சரைசர் எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அது. அண்ட் பாத்ரூம் ஸ்லிப்பர் வந்துட்டு நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம். எனக்கு வந்துட்டு பக்கத்தில் அப்படின்றதுனால நான் அந்த ஸ்லிப்பர் தான் போட்டே போகிறேன். ஸோ நீங்கள் தூரமாக எதாவது ட்ராவல் பண்ணி ஹாஸ்பிட்டல் போகிறீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்லிப்பர் தனியாக ஒன்று வந்து வச்சுக்கோங்க. அண்ட் இதெல்லாம் போக ஃபைனலாக வந்துட்டு ரொம்ப முக்கியமானது உங்களோட மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை வந்துட்டு போகிறக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க ஒன்ஸ். ஸோ ஸ்கேன் ரிப்போர்ட், ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட், ஸோ எல்லாமே வந்துட்டு ஒரு பேக்கில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டெலிவரிக்கு போய் அட்மிட் ஆக போகும்போது இது எல்லா திங்ஸும் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவங்களுக்கு தெரியலனா கூட இதை பார்த்து வந்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு வந்து 39 வீக்ஸ் வந்து ஆயிடுச்சு. அண்ட் சரி இந்த வீடியோ போடணும் நான் வந்து நினச்சிட்டே இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த வீடியோவை நான் வந்துட்டு ஷூட் பண்ணிட்டேன். பட் எப்போ அப்லோட் பண்ணுவேன்றது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக வந்து டெலிவரிக்கு முன்னாடி நான் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு தான் வந்து டெலிவரிக்கு போவேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.
ஒன்ஸ் டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.